भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्ट्वा पुंसस्तनूभिः व्यसेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु यस्या भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्व विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये अहोबिलेकारुणशीलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्कितवामभागम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये देवादिनाथकमलाप्रदनेशपूर्वाम् दीप्तान्तराम् बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये श्री लक्ष्मीनृसिंह परब्रह्मणे नमः। श्रीमते बकुलभूषण महागुरवे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंशनगोप यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशनगोप श्री वेदांत देशिक यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मीनृसिंह दिव्य पादुका सेवक श्रीवंशनगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशनगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। குரு பரம்பரையெல்லாம் கிரமமாக சங்கிரகிச்சு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட லக்ஷ்மீநரசிம்மனுடைய கிருபா கட்டாட்சத்தோட நம் சுவாமி திருவிழக்குடி சுந்தரராஜ் பரதன் இல்லையா சுந்தரராஜன் சுவாமியுடைய திருமாளிகையில இன்னைய தினம் தனுர் மாசத்தினுடைய 5வது பாசுரம். அதாவது இந்த மார்கழி மாசமே எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது. மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்பதாக பெருமாள் கீதையில மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் எம்பெருமான் அப்படியே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்படியான சமயத்தில் விருட்சங்களுக்குள்ளே அஸ்வத்தமாகவும் பட்சிகளுக்குள்ளே கருடனாகவும் தேவதைகளுக்குள்ளே இந்திரனாகவும் பரமாத்மாவான சிவன் நாராயணன் என்பதை தான் அறுதியிட்டு உபதேசம் பண்ணினான். எல்லாத்தையும் சொல்றான். நதிகளுக்குள்ளே கங்கையாக இருக்கான், சமுத்திரங்களுக்குள்ளே பர்வதங்களுக்குள்ளே ஹிமோத் பர்வதம் என்று எது மிகவும் வேதத்தினாலே விசேஷமாக சொல்லப்பட்டோ அந்த வஸ்துல பகவான் இருக்கான். பகவான் இல்லாத இடமே கிடையாது. இதை சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் என்பதாக நிரூபணம் பண்ணதான அவதாரம் நிசுமாவதாரம். நிசுமாவதாரத்தை நாம் நிறைய பெரியவாழ் முகமாகவும் ஆச்சாரிய முகமாகவும் இப்பதான் இந்த காலத்துல ஒரு
கைபேசின்னு ஒன்று இருக்கு, அது மூலியமாகவும் நிறைய சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனால் இன்னைய பாசனம் சாட்சாத் கண்ணன் பெருமான் மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயா நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே என்று சுவாமி நம்மாழ்வார் தான் பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று நம் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களுக்குள்ளே முதலாழ்வார்கள் இருந்தாலும் நம்மாழ்வாரை இட்டுதான் சம்பிரதாயத்தில் பிரதம ஆச்சாரி. அதாவது பெருமாள் பிராட்டி விஸ்வசேனரான பிற்பாடு சுவாமி பகுளபூஷண மகாகுரவே என்பதாக சுவாமி நம்மாழ்வாரை நம் சம்பிரதாயத்திலே பிரதான ஆச்சாரியனாக இருந்திருக்கோம். ஏன்னா நம்மாழ்வாருக்கு தான் இந்த அத்தியன உற்சவத்தில் விசேஷமாக சுவாமி திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று ஆழ்வாரை எழுந்தருளை செய்து நம்பெருமாள் சன்னதியிலே நம்பெருமாளுடைய திருவோலக்கத்திலே ஸ்ரீரங்கத்தில் சகசிர ஸ்தூணா மண்டபத்தில் இந்த பகல் 10 ராப்பத்து என்னும்படியான மகோத்சவத்தை நடத்தி அதுக்கப்புறம் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் விசேஷமான பகுமானங்கள் நம்பெருமாளுடைய திருப்பரிவட்டம் திருமாலைகள் அபயஹஸ்தம் ஸ்ரீ ஷடகோபம் எல்லாம் ஆழ்வார்கள். ஏன்னா பெருமாள் சந்நிதியிலே நாம் ஸ்வீகரிக்கும்படியானது ஸ்ரீ ஷடகோபம் பேர். அந்த ஷடகோபம்ன்றது சுவாமி நம்மாழ்வார் பாதுகையாகவே எழுந்துள்ளிருக்கார். பெருமாளுடைய திருவடியானுடைய நிலையாகவே சுவாமி நம்மாழ்வார் இருக்கார். அதனால நம்ம கோவிலில் என்ன விசேஷம் இருந்தாலும் ஸ்ரீ ஷடகோபம் சாதிக்க வேண்டுமா. அதாவது திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன்பொருணல் என்னும் அரும் அறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து வேதத்துக்கு சதிருசமான ஆழ்வார்களுடைய சீசுக்தியில திருவாய்மொழி என்னும்படியான திருவாய்மொழி திருநாள் என்று 40 உற்சவத்தை சொல்லுவார். இப்ப பகல் 10 இன்னைய தினம் 5 முடிக்கு 6வது நாள் பெரிய திருமொழி தொடக்கம். இன்னைக்கு 6ஆம் உற்சவம் பகல் 10. இந்த 5 நாட்களும் சுவாமி திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தமாக இருக்கக்கூடிய 6 பிரபந்தங்களையும் சேவிப்பது வழக்கம். நம்பெருமாள் சன்னதியில அரையர் சுவாமி தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் என்பதாக நம்பெருமாள் சகசிர ஸ்தூணா மண்டபத்தில் எழுந்திருப்பார். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் புடைசூழ அரையர் சுவாமிகள் அந்த அபிநயத்தோட இந்த திருவாய்மொழியை விசேஷமாக அனுசந்தானம் பண்ணுவார். இப்ப பகல் 10 நடந்துருக்கு. அதனாலே பகல் 10 ராப்பத்து என்று 20 நாள் 21வது நாள் இயற்பா என்பதாக 1000 பாசனம். அதன் பிற்பாடு தேசிக பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணி சுவாமி தேசிகன் தான் நம்ம சம்பிரதாயத்தில் ஆழ்வாருக்கு பிறகு நின்றுதான உற்சவத்தை விசதமாக நடத்தி கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அதனால ஆச்சாரியர்களுக்கெல்லாம் விசேஷமான பகவான்கள்லாம் கிடைக்கும்படியான இந்த உற்சவம் தனுர் மாசம் ரொம்ப விசேஷம். அதுல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அதாவது சில குழந்தைகளை பார்க்கச்சு அந்த குழந்தைகளை எல்லாருமே விசேஷமாக அபிமானிப்பார். அத மாதிரி இந்த திருவாய்ப்பாடியில இருக்கவா எல்லாருக்குமே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று இந்த லோகாச்சாரியனா இருக்கும்படியான கண்ணன் பெருமானை எல்லோருமே ரொம்ப அபிமானிப்பாள். குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் எண்ணெய் உத்திடுமின் என்பதாக நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அனுசந்தானம் பண்றார். குறும்பு செய்வான சேட்டிதங்கள்னு இந்த குழந்தை பிராயத்தில் தான் பண்ண முடியும். கொஞ்சம் 6 வயசு 7 வயசுக்கு மேல உபநயன காலம் வந்துட்டுனா அதுக்கப்புறம் அத்தியனம் ஆசிக்கு வயசு போடும். ஆனா அந்த குழந்தைகளை ராஜவத் 5 வருஷாணி 10 வருஷாணி தாசவத் பிராப்தேஷு 16 வருஷே புத்திரம் மிதவதாச்சரேத்து என்பதாக ஒரு நீதி ஸ்லோகம். குழந்தைகளை எப்படின்னு சொல்லச்ச ராஜவத் 5 வருஷாணி, குழந்தை பிறந்த 5 வருஷம் வரையில் அந்த குழந்தைய ராஜகுமாரனை போல வளர்க்கணும். அந்த குழந்தைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமத்தெல்லாம் கூட சொல்ல முடியாது. அவன் நம்ம சொன்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் ஓடுவான், விளையாடுவான். இப்படியே இருக்கிறத கொண்டு ஆனந்திப்பது தான் அந்த 5 வயசு பிராயம். இப்ப 3 வயசு எல்லாமே பசங்க ரொம்ப சூட்டிக்கா இருக்கு. அதனால ராஜவத் 5 வருஷாணி, அந்த 5லேருந்து 10 இருக்கும் இல்லையோ, 10 வருஷாணி தாசவத்து, இந்த 10 வயசு வரையில் அவனை வேலைக்காரன் மாதிரி சொன்னதெல்லாம் செய்யணும். ஏன்னு குறுக்க கேட்கக்கூடாது. புஸ்தகத்தை எடுக்கணும், புஸ்தகத்தை எடுக்கணும், படினா படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ண எழுது அப்படின்னு சொன்னா படிக்கணும். எல்லாத்தையும் அந்த 10 வயசுக்குள்ள அவனை ட்ரில் வாங்கணும். அதாவது அவனை எப்படியெல்லாம் அந்த குழந்தைய பழுத்தி அவனுக்கு சம்பிரதாய பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் அவனுக்கு உண்டு பண்ணணும்.
பிராப்தேஷு ஷோடசே வருஷே. அதனால 14 முடிஞ்சு 15 ஆயிடுச்சு வச்சுக்கோ. புத்திரம் மித்ரவதாச்சரேது. 15 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் காலேஜே போகல, பள்ளிக்கூடத்துக்கு போகல, இன்ஸ்டியூட்டுக்கு போகல அப்படின்னு சொன்னா கூட என்ன கண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லை போட்டு பாவம், இன்னைக்கு முடியல, நாளைக்கு போயிட்டு வந்து. ஏடா காலேஜ் போலன்னா, ஆமா நீ போனியான்னு உடனே அடுத்த வார்த்தை, நீ படிச்சியா அப்படின்னு கேட்டு ஏதாவது விதண்டாவாதம் பண்ணுவான். தச வருஷானி தாசவத்து பிராப்தேஷு ஷோடசே வருஷே. 16 வயசு ஆயிட்டு அவன் எங்கேயா போயிட்டு கூட ஐயோ உடம்பு முடியல போயிருக்கு காலேஜில் இல்லை, அவன் எங்கேயாவது வேற ஊரை சுற்றிட்டு வந்துருப்பான். கொஞ்சம் காலேஜ் நீ ஹோம்ஒர்க் ரொம்ப அதிகம் கொடுத்துட்டா போட்டுருக்கு, அதனால அப்படின்னு சொன்னாக்கா பத்தியா அப்பா நம்ம அப்ப கூட தப்பு பண்ணா கூட நம்ம திருத்துறாரு. அதான் ஆச்சாரியாளுக்கு விசேஷமான குணம். அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுவான், கர்மாதீனமா இவன் கொஞ்சம் சுத்திட்டு வரட்டும்னு விடுவான். இராமட மூத்துவாரை போலே என்று சாய்கிறார் பகவத் விஷயத்துல. ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன், இவன் எங்கேயாவது திக்கு தெரியாமல் இவன் வேற மொழி மார்க்கமா போனா கூட அவன் இருக்கிற இடம் சென்று அவனை அதாவது செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். ஆச்சாரியன் இவனுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவனை தம் வழிக்கு கொண்டு வந்து பகவத் பக்தியும் பாகவத பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் மேலோங்கும்படியாக பண்ணி சன்மார்க்கத்திலே இவனை பிரவேசிக்குவார். அப்படிப்பட்டதான புத்திரம் மித்ரவதாசிரே. அதுக்கப்புறம் ரொம்ப நண்பனாக பழகணும். பிள்ளையா இருந்தாலும் தோளுக்கு மிஞ்சினவன் தோழன்னு சொல்றாரு. அத மாதிரி சாட்சாத் பரமாத்மா இந்த லோகத்துல எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக ராமனாக இருந்து பண்ணி பார்த்தான். ரொம்ப மிடுக்கா இருப்பான். வசிஷ்டாதிகள் பக்கலிலே வளர்ந்தபடியால் ராமன் யார்கிட்ட ட்ரைனிங் யார்கிட்ட வாசிச்சா, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் குலகுரு அவர்கள். அதனால விஸ்வாமித்திரர் அப்படிப்பட்டவள யாரு ரிஷிகள், அவளோட ரொம்ப தபஸ்விகளாகவும் ரொம்ப கரெக்டா இருந்தவா. அதனால பெருமாள் அப்படி இருந்தா ராமன் கிட்ட பேசணும்னா ஜாக்கிரதையா பேசணும். ரொம்ப பெரிய சாட்சாத்து வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி சூரிய குலத்திலே இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாமஜனைஸ்ருதா என்பதாக ராமன் கிட்ட போறதுக்கே பயப்படுவார். ராமோ த்விர்னாபி பாஷதே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதித யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மமா. என் திருவடியில யார் சரணாகதி பண்றாளோ பக்தி பண்றாளோ அவர்களை காப்பதே என்னுடைய லட்சியம் என்று இருந்தவன் ராமன். ஆனா அடுத்ததான பெருமாள் பார்த்தார், அடுத்ததான அவதாரம் பண்ணினான். அந்த அவதாரம் தான் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விவோதித்தம் என்பதான சுவாமி நம்மாழ்வார் ஒரு திருநாமம். கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்பதாக தம்முடைய திருநாமத்தை ராமாவதாரத்தில் இருந்ததுனால மிடுக்கா இருந்ததுனால எல்லாரையும் ஆசிரியர்கள். ஆனா ராமாவதாரத்திலையும் சரணாகத வத்சலாக இருந்து காப்பாற்றினார். ஆனா ரொம்ப சௌலபியமா, அதாவது அவளுக்கு தகுந்த மாதிரி இறங்கி நம்ம ஐஷிகர் இருக்கார். அவர் விஜய ஐஷிகர் ரொம்ப ஆகுட்டானும் ஞானம் வைராகி எல்லாத்தையும் உண்டு. ஆனா அவர் ஏண்டா அப்படி இருக்க, இப்ப நம்ம இருக்கிற இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணும். அதாவது ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கு ஒரு ஒரு கல்யாண குணங்கள். அவள் எப்படின்னா இவன் நம்ம சுவாமியா இருந்தா வரமாட்டான். இதனால கொஞ்சம் இறங்கி வந்து ஏண்டா சந்தியாவனம் பண்றியா, அண்ணா ராமாயணம் சேவிக்கிறியா, பஞ்சாதி கத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா குருகுலத்துல அத்தியனத்தை சொல்லி வச்சவர் நம் இதான சிவதரிகள். இதுக்கு முன்னாடி அழிகள் அப்படிதான், முக்கூர் அழிகள் அப்படிதான். யாராவது வந்தோடனே சாப்பிடுறாங்க அவன் எப்படி வேணா இருக்கட்டும்னு அவனை அனுகூலிப்பார். அப்படி உண்டு ஆச்சாரிய லட்சணங்கள். எல்லாருக்கும் எல்லாரையும் காப்பாற்றணும். அந்த சும்மா ஆஸ்தானத்துல இருந்தவா எல்லா ஆச்சாரியாருடைய அந்த குணாதிசயங்கள் இருக்க வாச்சா மகோச்சரம். அதனால ராமனாக இருந்து பார்த்தா நடக்கல சுலபமா. ஏன்னா பசங்களுக்கு கோவில பெருமாள் பிரசாதம் கொடுத்தா நல்ல வைதிக ஸ்ரீயா இருந்தா நல்லா கையில விட்டு இப்படியே வச்சுப்பா, தலையை சொல்லிடுது இடுப்பு சொல்லிடுது இப்படிதான் பண்ணக்கூடாது. பெருமாள் நினைச்சா கையை கட்டின்னு இருப்பா. பெருமாள் தீர்த்தத்தை உத்திரிய மேல் உத்திரியத்தை எடுத்து வச்சுட்டு கீழே சிந்தாம வாங்கிப்பா, அதை எடுத்துப்பா. ஆனா இந்த கண்ணனை எப்படி கொடுத்தா, பிரசாதத்தை கொடுத்தா வலது கையில இருந்து இடது கையில வச்சுட்டு இடது கையால இப்படியே சாப்பிடுவான். ஏன் இப்படி சாப்பிடறான்னு, நான் சுவாமியா இருந்து கையால இப்படி 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 நின்றானாக்கா ராமனா இருந்தா வரல. அதனால சௌலபிய சௌசீல்ய குணத்தை காண்பிப்பதற்காகவே உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். எல்லாம் ராமன் சொல்லலாம் இல்லையோ. ஆனா ராமனுக்கு சாப்பாடு ராமன் பேர். ராமனுக்கு சாப்பாடு ராமன் தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவா. இதுக்கு விசேஷமான ஒரு அர்த்தத்தை ஆச்சாரியார் சொல்லுவார். எப்படியான பெருமாள் சீதா பிராட்டியோட ராவணவதம் முடிஞ்சு சீதா பிராட்டி ஆசிட்டு அயோத்திக்கு திரும்பும்படியான காலம். பரத்வாஜ ஆசிரமத்துல
ராமனுக்கு உபச்சாரம் பண்ணினார். நான் இப்ப ஏற்கனவே நான் விரதம் எடுத்துட்டு இருக்கேன்னு ராமன் அளவிக்கு அதாவது காட்டுகள்ல அதெல்லாம் முடிஞ்சு திரும்ப காலியே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் பரத்வாஜ ஆதித்ய வைபவேனா ஆதித்யம் பண்ணணும்னு சொன்னா காசின்வாய் கரம் நிற்கிலும் கரவாது மாற்றி சோரிட்டு தேச வார்த்தை படைக்கும் வண்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கஷேத்திரத்துல திருக்கோட்டியூர் சுவாமி என்று ஒரு பெரிய மகான் எழுந்துள்ள நம் சன்னதியை சேர்ந்த ஆச்சாரி. அவர் மதுராந்தகன் கலாசாலையில் முதல் பிரின்சிபாலாக எழுந்தார். அந்த கஷேத்திரத்துக்கு என்னென்ன எல்லாரும் கூடி இரண்யவதம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றதுக்காக தேவர்கள்லாம் சேர்ந்து யோஜனை பண்ணினதான் கோட்டியா இருந்து. அதுதான் கோட்டின்னு சொல்ற பாருங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு கோட்டின்னு பேர். கோட்டியா இருந்து தீர்த்த சடாரி சாத்து மொழிதான் இல்லையோ. திருக்கோட்டியூர்ல இரண்யன் ஹிரண்யாட்சன் பண்ணும்படியான ரொம்ப துன்புறுத்தலாம் அதிகமா இருக்கு. அதற்காக எல்லாரும் சேர்ந்து பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கணும்னு மீட்டிங் போட்டாராம். அதனால்தான் அந்த திருக்கோட்டியூர்னு சொன்னேன். அந்த ஊர்ல எப்படி பண்ணுவாங்க, கையில பொற்காசை கொடுத்துட்டு ஒரு கை தானியத்தை வாங்கி அதுல இருந்து அமுது பண்ணி அந்த அமுதுபடிய பெருமாளை சமர்ப்பிச்சு அதிதி சத்காரம் பண்ணுவானாம். தங்க காசு ஒரு கையை கொடுத்து ஒரு கை நெல் வாங்குறேன்னா அப்ப எவ்வளவு வேல்யூ இருக்குமா இருக்கும். ஒரு கை தங்கத்துக்கு ஒரு கை நெல்லுன்னு சொன்னா எவ்வளவு கிராமமான காலம். அப்படிப்பட்ட க்ஷாமம் வந்தா கூட தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார் வாழ்வாள் அதிதி சத்காரம் பண்ணிட்டு இவர்கள்லாம் சாப்பிடுவாருன்னு திருக்கோட்டியூர் சொன்னார். அந்த திருக்கோட்டியூர் அந்த கஷேத்திரத்தை சொல்லச்சே அவ்வளவு விசேஷமான திருநர். அதனால எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருந்தாலும் ராமன் என்ன பண்ணான், அங்கேருந்து வந்தான் பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கிட்டான். எல்லாருக்கும் விசேஷமான ததியாராதனை நடக்குது. தடியாராதனை இல்ல, ததியாள் பாகவதாள் பகவத் பக்தி பண்ணும்படியான மகான்களுக்கெல்லாம் ஆராதிக்கும்படியான காலம். அப்போ ராமன் இங்க ததியாராதனை போய் அழிங்கிற சில சமயத்துல அழிக்கிறோ பரகால சுவாமியோ ஸ்ரீமத் ஆண்டவரும் அங்கங்க அந்தந்த ஆசிரமங்கள்ல விசேஷமான ததியாராதனை நடக்கும். அந்த ததியாராதனை நடுவுல வந்து வெள்ளம் சாமியாடா எல்லாம் வந்துதான். ஏன்னா உள்ள விசாரிச்சு கூடுவார். வெளில உட்காந்து சில சமயம் விட்டு போடும், பக்ஷணமே வராது போட்டியில. அதுக்காக இதே விட்டு எல்லாருக்கும் போச்சான்னு பார்க்கணும்னு கேட்டாகும். அத மாதிரி ராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் நடக்கக்கூடியான ததியாராதனை பார்த்துட்டு இருக்கார். ஆனா அங்க தம்பி பரதன் வந்து 14 வருஷம் முடிஞ்சு ராத்திரி நீ வரலன்னா அக்னியில பிரவேசம் பண்ணிடுவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அதனால நந்தி கிராமே கரோத் ராஜ்யம் ராம ஆகமன காங்கையா ராமன் வருவான் எதிர்பார்க்கும்படியான பரதாழ்வான் காத்துட்டு இருக்கான். ஏண்டா உன்னை அனுமார் அனுப்பிச்சிரு, ஆஞ்சநேய சுவாமி போய் நான் பின்னாடியே வந்துடுறேன் சீக்கிரமா சொல்லு, நான் ஏதோ மறந்து போயிட்டேன் 14 வருஷம் முடியுது காத்தாலைக்குள்ள அங்க போய் ஆகணும்னு சொல்லச்சு ஆஞ்சநேய சுவாமி அங்கேருந்து வேகமா வந்து ராமன் வந்துட்டு பரத்வாஜ ஆசிரமத்துல நடந்துட்டு இருக்கு ததியாராதனை நடக்கிறது. அவள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா, சுவாமி குசல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு உடனே அப்போ கௌசல்யை கேட்டாளா, ஏண்டா ராமா இதானாடா சாப்பிடறதுக்கு நாடி. ராமன் சாப்பிடுறத பாவம், ராமன் ததியாரம் பண்ணி சாப்பாடு ராமான்னு கௌசல்யை சொன்னாலாம். என்னன்னா சாப்பிடுற நாள், அதாவது எக்ஸாம் நடக்க போறது 9 மணிக்கு ஹால் இருக்கணும்னா 8:30 மணிக்கு நின்னா அப்பதான் முதல் பருப்பு சாதம் குழம்பு சாதம் சாத்து சாப்பிடுங்க இவன் பரீட்சையே முடியக்கூடும். எக்ஸாம் பார்த்தா கெடுகெடுக்கு எழுந்து குளிச்சு ஸ்நானம் பண்ணி பெருமாள் பண்ணி பிரசாதத்தை சாப்பிட்டு ஓடணும் இல்லையா. அத மாதிரி சாப்பிடுற நாள் இதுதானாடா ராமா சாப்பாடு ராமான்னு அதை விவகாரத்தில். ஆனா கண்ணன் என்ன பண்ணா, கேட்டு பாதி கேட்காத பாதி யாருக்கும் தெரியாத பாதி இப்படிலாம் கண்ணலி கேட்டு அவத்தோடு சீடை காரில் இருண்டை களத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் முக்கவற்றை பெருத்தி போந்தான். இப்படிப்பட்டதான சௌலபிய குணத்தை காண்பிப்பதற்காக அவதாரம் பண்ணினவன் கண்ணன் பெருமான். அதனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அதாவது முதல் பாசுரத்திலே பரம், 2வது பாசுரத்திலே வியூகம், 3வது பாசுரத்திலே விபவம், 4வது பாசுரத்திலே அட்டர்யாமி, 5வது பாசுரத்திலே பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னரல்லால் என் அறிவனேடையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபாலமதையானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் முதலானாயே. திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வார் பின்னானார் வணங்கும் சோதி. எல்லா காலத்திலும் எல்லாரும் ஆசிரியர்களால இன்னைக்கு பாருங்க பெருமாளுக்கு நல்ல விசேஷமாக பணியாளர்களோடு அம்சம் பண்ண ஏத்துக்கிறார். ஒரு நாளைக்கு வெறும் தயிரை வச்சா அதையும் ஏத்துக்கிறார்.
ஒரு நாளைக்கு 50 பேருக்கு தனியார் பண்ணா அதையும் ஏத்துக்கிறார். ஒரு நாளைக்கு நிறைய புஷ்பங்களை வாங்கி சாத்தினா ஏத்துக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முழம் மல்லி புஷ்பத்தையும் திருத்துறாய் சேர்த்தாரு. அதனால பகவான் இது கொடு அது கூட கேட்கல, அவன் பிரேமையான பக்தியை கொடு. உன் திருவடியில சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, எம்பெருமான் கண்ணனுடைய திருவடியில நீதமான பக்தியை கொடுத்தால் சர்வத்தையும் கொடுப்பான். கொள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தருங்கோதில். நாம் கேட்டது கேட்காது. கோவில போய் பெருமானிடத்துல பிரார்த்திக்க போனா என்னென்னவோ பிரார்த்திச்சுன்னு மனசுல வச்சுருப்போம். சில இதெல்லாம் விட்டு போயிடும். நம்ம கேட்கவே வேணாம். அவனை போய் சேவிச்சுட்டா இந்த குழந்தை வந்திருக்கான், எவ்வளவு கொடுக்கணும், என்னைக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், சர்வத்தையும் கொடுப்பான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தான் மிக விளம்பும் அமையுடைய அருளாளர் அடியினை அடைந்தேனே. இந்த குழந்தை கேட்ட அளவு நான் கொடுக்க முடியலையேன்னு பெருமாள் சங்கோஷப்படுவனா. இவ்வளவு கொடுத்தும் அவனுக்கு திருப்தி வந்ததா இல்லையான்னு தெரியலேன்னு பெருமாள் வேணா. அப்படிப்பட்டவன் எம்பெருமான் கொள்ளமாளாய் இன்ப வெள்ளம். அதனாலே மண்ணு வக மதுரை மைந்தனை, இவன் எப்படிப்பட்டவன் தூய பரிநீர் யமுனை துறைவனை. அதனாலே மாயன் மாயன் என்று சொன்னார். அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்திமிழ துவன்கூன் என்பதாக. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தை விட்டான், அதாவது பரமபதத்தை விட்டு திருப்பார்கடலை விட்டான், விபவாவதாரமா பண்ணினான். அதனாலே கடைசியான நிலை அர்ச்சாவதாரமானது தேங்கின மடுக்கள் போலே. ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் வராகவதாரத்தையும் அந்த காலத்துல இருந்தவா தான் பார்த்தா, அவ தான் சேவிச்சா. அதிலேயும் சில பேருக்கு தான் அவனுடைய கிருபையானது பரிபூர்ணமாக சாட்சாத்தா கிடைச்சது. நிகிரகத்தேனும் அனுகிரகம் ஒன்று பெருமாளுடைய கிருபை இருந்தார். ஆனா அனுகிரகம் பண்ணவாள் சிலப்பட்ட அனுகிரகத்தை பெற்றுட்டவாள். ஆனால் பின்னானார் வணங்கும் சோதி. நீங்க அச்சாவதாரத்துல திருவரங்கம், திருமலை, தேவப்பெருமாள், திருநாராயணபுரம், அதே மாதிரி உப்புலியப்பனாகவும் ராகவனாகவும் கீதாச்சாரியனாக இங்க வெங்கடகிருஷ்ணனாக இப்படி பல திவ்யதேசங்கள்ல வானமாமலையில எல்லா திவ்யதேசங்களும் எழுந்து இருக்கானே. இப்படிப்பட்டதான எம்பெருமான் இருக்கானே. அச்சாவு தேங்கின மடுக்கள் போல. மழை பெய்ஞ்சது, இந்த மழை ஜலத்தை சேகரிச்சு வச்சால் வெயில் காலத்துல நமக்கு உபயோகப்படுது. அந்த ஜலமெல்லாம் அப்படியே சமுத்திரத்துல போயினா வெயில் காலம் வந்தா கிணத்துல ஜலம் வச்சு போகுது. ஆனா இந்த வருஷம் சமൃத்தியான மழை பெய்ஞ்சிருக்கு. ஆனா அந்த விருஷ்டி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு இருக்கக்கூடாது. மழை பெய்யாமலும் இருக்கக்கூடாது, மழை பெய்ஞ்சே இம்சை பண்ணக்கூடாது. சுகமான மழையா இருக்கணும், சௌக்கியமான தீர்த்தம், சமൃத்தியா இருக்கணும். நிகாமேன பர்ஜன்யோ வருஷதி கலின்யோ நோஷதய பச்சியந்தாம் யோகக்ஷேமோன கல்பதாம் என்பதாக அப்படிப்பட்டதான ஒரு நிலையை சாட்சாத் கண்ணன பெருமான் சௌலபிய சௌசீல்ய குணத்தினாலே தூய பெருநீர் யமுனை துறைவன யமுனா தீரத்துல எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தார். அதனால ஆயர் குலத்தில் எதற்காக பெருமாள் கத்திரிய வம்சத்திலே இக்ஷ்வாகு குலத்திலே ராமனாக வருந்தார். ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை இக்ஷ்வாகு குலத்தெல்லாம் விட்டுட்டு இங்க விசேஷமாக ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன். அதனால யாதவ குலத்தில் அவதாரம் பண்ணான் கண்ணனை பெருமான். அந்த கண்ணனையே அதாவது மனம் மெய் மொழி என்பதாக திரிகரணத்தினாலே ஈடுபட்டவள் ஆண்டாள் நாச்சியார். அற்புதமான இந்த பாவை நோன்பு யாகமாக 30 நாட்களும் சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமேனே. ஐயோ திருப்பாமுத்தம் தப்பா, ஐயோ இப்படி ஒரு அர்த்தம் சொன்னா இப்படி. சங்கத் தமிழ் அத்தியுதமான திருப்பாவை நோன்பு இருக்க, இதை ஒரு நாள் கூட விடக்கூடாது, மிஸ் பண்ண கூடாது. பிரதிதினம் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை மையம் சுமப்பதும் வம்பு. திருப்பா 30 பாசனம் ஒரு பாசனம் சொன்னா கூட நாராயணனே நமக்கே பணிவான். சர்வத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்டதான எம்பெருமானை தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதிருவான் என்றனும். சஞ்சிதமான இருக்கக்கூடியான பாபங்கள், அதாவது பிராரப்தமாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி தீயினில் தூஷா ஒரு யாக குண்டத்துல நிறைய ஹவனம், அதுல திரவியங்களை சமர்ப்பிக்கிறோம். அந்த திரவியங்கள்ல பச்சனமாகி மேல அப்படியே அக்னியா சொல்லிக்கிறது. அப்போ ஒரு ஸ்பார்க் வருது, துளியோடு ஒரு திகழ், அது அங்கே அப்படி வந்து டக்குன்னு நந்துவிடும். அது மாதிரி நாம் மலையான பாபம் பண்ணிட்டு அதெல்லாம் கடுகாக வெதிரி செதிரி ஓடி போடும். அப்படிப்பட்டது எம்பெருமானுடைய அனுகிரகம், ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகம் என்பதாக இந்த பாசுரத்துல அத்தியுதமாக கிருஷ்ணாவதாரத்துடைய சரித்திரத்தை பின்னானார் வணங்கும் சோதி என்பதாக மடுக்கள். கண்டத்துல தீர்த்தம் தான் நம்ம எப்பவாலும் எடுத்து சாப்பிடலாம். நதியில தீர்த்தம் வந்தா ஸ்ரீரங்கத்தை போய் காவேரினா சில சமயம் மழை காலத்துல வரும். அதெல்லாம் விபவாவதாரம் எல்லாம் காட்டாறு பெருகெடுத்தா போலே அது மாதிரி போயிடும்.
ஆனா அச்சாவதாரமானது தேங்கின மடுக்கல்ல. அப்படிப்பட்டதான அச்சாவதாரத்துல அதாவது வடபத்திர சாயாகவும் ஆண்டாள் சிவிலிபுத்தூர் என்பதாக அந்த சிவிலிபுத்தூரையே பிருந்தாவனமாகவும் திருவாய்ப்பாடியாக நினைச்சு அங்க இருக்கும்படியான பாகவதோத்தவர்களை எல்லாம் கோபிகைகளாக நினைச்சு திருமுக்குளம் என்னும்படியான புஷ்கரணியை யமுனா தீரமாக நினைச்சு வடபெரும் கோயிலுடையானையை கண்ணனாக நினைத்து அத்தியுதமான பாவை நோன்பு என்னும்படியான இந்த மகோத்சவத்தை ஆண்டாள் நாச்சியார் அனுசந்தானம் பண்ணி கண்ணனையே நின்னையே தான் வேண்டி என்று கண்ணனையே சேர்ந்தாள். இது ஆண்டாளுடைய திவ்யச்சரித்து போகி திருக்கல்யாணத்தோட ஆண்டாளுடைய திருப்பாவை மகோத்சவமானது பூர்த்தியாகுது. இன்னைய தினம் விசேஷமாக நம்முடைய திருமாளிகையில ஆண்டாளுடைய தனுர்மாச மகோத்சவமாக ஒரு நாள் திருவாராதனமும் பெருமாள் சன்னதியில திருவாராதனமாகி தீர்த்தம் செல அதாவது தீர்த்தம் போட்டிகள்லாம் நடக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணினாலும் ஆண்டாள் எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர் சுவாமி எம்பெருமானார் சுவாமி தேசிகன் நம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் அந்நாள் தொடங்கி ஆதிவன் சுடகோப சுவாமி முதல் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆரம்பித்து இதானே இப்பொழுது எழுந்தருளி இருக்கும்படியான ஆச்சாரியன். அது மட்டுமல்ல, இப்படியே அனுசந்தானமாக பூர்வே பூர்வேபியா என்பதாக எல்லா ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே சந்தான சம்பதம் லக்ஷ்மி ஆயு ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிசும்ம பதத்வந்தோ தத்யாது அத்வந்த வைபவம் என்பதாக ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய அனுகிரக விசேஷத்தினாலே சர்வவிதமான க்ஷேமத்தையும் கண்ணன் பெருமான் ஆண்டாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று சொல்லி 15 நிமிஷம் சொன்னா 5 நிமிஷம் முன்ன ஆயிருக்கும். இன்னைக்கு திருப்பாவை நம்முடைய கிரகத்திலேயே நடந்தது. இது கண்ணன் எழுந்தருடைய இடமாக இருந்தனால எல்லா ஆச்சாரியாலும் முன்னாடி சேர்த்திருக்கார். அதனால ததேவ பவனம் பவனம் என்று சொன்னால் மகான்களோ பாகவதாலோ ஆச்சாரியனோ சாட்சாத் நம்முடைய தோலோத்சவ கண்ணன் எழுந்தருளிந்தால் அதற்கு பவனம்னு பேர். அது மாதிரி இந்த பவனத்துல ஆண்டாருடைய அனுகிரகத்தினால நீங்காத செல்வம் நிறைந்து என்பதாக சர்வக்ஷேமத்தையும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அஹோபில குஹாவாச வாசோல்லாச விஹாரிணி அஸ்து லக்ஷ்மீ நிசும்ஹாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராபியோ நமஹ என்பதாக சொல்லி அடியனுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்றேன். கல்யாண சமர்த்தி